சிறப்பிக்கும் அனைவருக்கும் நன்றி. இன்று இந்த பேட்ச் 17, அதாவது தொகுதி 17 மாதம் ஒரு பேட்ச் கொடுக்கிறோம். இந்த பேட்ச் 17. அடுத்த பேட்ச் வந்து பேட்ச் 18. அது வந்து 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது, செப்டம்பர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த பேட்ச் 17 வந்து இறுதி நாள் நிகழ்ச்சி. அது இல்லாமல் இப்பொழுது ஆன்மீக ஞானம் பகிர்தல் நடக்கும். ஆன்மீக ஞானம் பகிர்தலில் இன்றைய தலைப்பு 9 கான்செப்ட்ஸ். 9 கான்செப்ட்ஸ் என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசாந்தி மேடம் அவர்கள் நம்மிடம் ஆன்மீக ஞானம் உரையாற்றுவார்கள். அவர்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசாந்தி மேடம் வந்து பிறந்து வளர்ந்தது ஆந்திர பிரதேசத்தில். திருமணத்திற்கு பிறகு அவர்கள் சென்னையில் ஷிஃப்ட் ஆகியுள்ளார்கள், மாறியுள்ளார்கள். கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் தியான பயிற்சிகள் சிறப்பாக செய்து வருகிறார்கள். அவர்கள் ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து ஆன்ம ஞானம் வரை பயணம் செய்துள்ளார். மேலும் அவர்கள் பௌதீக வாழ்க்கையில் இருந்து ஆன்மீக வாழ்வுக்கு மாறியுள்ளார். அவர்கள் வீட்டின் முகப்பேரில் பிரமிட் 2008 கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்தார்கள். பிரமிட் சென்டர் நடத்தி வருகிறார்கள். டெய்லி செஷன், ஃபுல் டே ஒர்க் ஷாப்ஸ், 3 days ஒர்க் ஷாப்லாம் நடத்துகிறார்கள். அவர்கள் சென்டருக்கு வெளியும் சென்று தியான சேவைகள் மிகச்சிறந்த முறையில் செய்து வருகிறார்கள். அவர்கள் அவருடைய கணவர், மகள், மகன் மூவருமே தியான குடும்பம். அவர்கள் தியான யக்னங்களில் பங்கு கொண்டு மிக சிறந்த சேவைகள் செய்து வருகிறார்கள். மேலும் அவர் பிஎம்சி ட்ரஸ்டில் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டியாக உள்ளார். மிகச்சிறந்த ஒரு தியான சேவையை தன் வாழ்க்கையில் குறிக்கோளாக கொண்டு மிக சிறந்த முறையில் தியான சேவைகள் செய்து வருகிறார்கள். மேடம், காலை வணக்கம் மேடம். மேடம், ஒன் ஸ்மால் ரிக்வெஸ்ட் மேடம். மேடம், பேட்ச் 17 வந்து க்ளோசிங் டே மேடம், மார்னிங் செஷனு. இதோட 1ஆம் தேதி தான் நாங்கள் பேட்ச் 18 ஆரம்பிப்போம். ஸோ ஜென்ரலாக சீனியர் மாஸ்டர்ஸ் வந்து தே வில் கிவ் விஷஸ். ஸோ ஆன் பிஹாஃப் நீங்கள் சீனியர் மாஸ்டர், நீங்கள் விஷஸ் கொடுங்க மேடம். how to continue at the end of your speech, how to continue the தியானம் and how we are doing this program னு ஒரு 2 minutes 3 minutes சொல்லுங்க மேடம். give your wishes to the participants. தேங்க்யூ மேடம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது மேடம் அவர்கள் 9 கான்செப்ட்ஸில் விஸ்டம் ஷேரிங்கில் கொடுப்பாங்க. ஓவர் டு மாஸ்டர், சீனியர் மாஸ்டர் மேடம். தேங்க்யூ மேடம். குட் மார்னிங் மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். ஒரு செகண்ட் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். பரபிரம்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம் பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய ஆன்ம பிரணாமங்கள். மகாவதார் டிவி சார்பாக எத்தனை பேருக்கோ தியானம், ஞானம் ஈஸியா சேருகிறது. அவற்றை எல்லோரும் பயன்படுத்தி ஒரு தியானியாக, ஞானியாக வளர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இந்த முயற்சி செய்கிறார். மகாவதார் டிவி டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகுப்புகள் வாயிலாக கேட்கிறவங்களும், சொல்றவங்களும், செய்யறவங்களும், கண்டக்ட் பண்றவங்களும் இத்தனை பேரும் ஆன்ம ரீதியாக வளர்ச்சி அடைகிறாங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம் தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்திற்கு, ஆன்மீகத்திற்கு. நம்ம நடந்து போறோம், இல்ல டிராபிக்ல போறோம், கூட்டம் ஜாஸ்தி இருந்தா ஃப்ரண்ட் போறவங்க ஸ்லோ ஆயிடுச்சுன்னா, இல்லைன்னா ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா மொத்த பேக்ல இருக்கிறவங்க போறவங்க கூட ஸ்டாப் ஆயிடுவாங்க. யாரும் முன்னுக்கு போக முடியாது. அதுவே ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க கிளம்பிட்டாங்கன்னா பேக்ல இருக்கிற எல்லோரும் வர முடியும். பேக்னா அர்த்தம் ஃப்ரண்ட் டு பேக் கிடையாது, ஒரு பயணம். அந்த பயணம் கண்டினியூ ஆகும்.
அதே போல யூனிவர்ஸில் ஒருத்தர் முன்னேற்றம் அடைந்தால் மொத்த யூனிவர்ஸ் முன்னேற்றம் அடையும். எப்படின்னா அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க கிளம்பிட்டாங்கன்னா பேக்ல கூட அந்த மூமெண்ட் இருக்கும், அந்த டிராவல் நிக்காது. அதனால பூமி மேல ஒரு ஆன்ம ஞானி தயாரானா கூட யூனிவர்ஸ் முன்னேற்றம் அடையுது. அது போல ஒவ்வொருத்தரும் முயற்சிக்கிறாங்க ஆன்மீகமா. அதே போல பாகவதார் டிவி அவங்க கூட எஃபர்ட்ஸ் போட்டி தெலுங்கு தமிழ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் லாங்குவேஜஸ் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சமயத்தை மதிப்புள்ளதாக செய்றாங்க. இதே போல கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்றேன். அண்டு டீசென்ட்ரலைஸ் யாரு வேணாலும் கத்து கொடுக்கலாம். இப்படி செய்யணும் இவங்க தான் செய்யணும்ன்றது கிடையவே கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன கதை கூட தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரிலேட்டட் விஷயங்கள் தெரிஞ்சுக்கினாதான் நம்ம மேலும் மேலும் நல்லா கொண்டு போக முடியும், டெவலப் ஆக முடியும். தட் இஸ், ஒரு ஊர்ல ஒரு குரு இருக்காரு. தங்களுடைய சீடர்களோட ஒரு ஊருக்கு போனாரு. ஊருக்கு போன பிறகு அவங்க புத்திசாலி, இவங்களுக்கு அகாமடேஷன் கொடுத்திருக்காங்க, சாப்பாடு கொடுத்திருக்காங்க, நல்ல சொற்பொழிவு எல்லாமே கேட்டிருக்காங்க அவங்க சொல்றது. கடைசியில மரியாதையா அவங்கள ஊர்ல இருந்து சென்ட் ஆஃப் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அடுத்த ஊருக்கு போகும் பொழுது அந்த குரு சொல்றாரு, இந்த ஊர் மக்கள் எல்லோரும் பிரிஞ்சு, தட் இஸ் இந்த ஊரை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீடர்களுக்கு மனம் கஷ்டமாயிடுச்சு. நல்லா பார்த்துக்கிட்டாங்களே, நல்ல சுகமா சௌகரியமா இருக்கணும் தானே நம்ம சொல்லணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஊர் மக்கள் எல்லோரும் பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு கஷ்டமாயிடுச்சு. அடுத்த கிராமத்துக்கு போயிருக்காங்க. அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் மூர்க்கர்கள். அவங்களுக்கு ஒரு அகாமடேஷன் கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, ஒரு நல்ல சொற்பொழிவு சொல்லணும்னு பார்த்தா கூட அவங்க கேட்கல. கடைசியில அவங்க எதுவும் சொல்லாமலே ஊர் விட்டு போக வேண்டியது வருது அந்த குருவுக்கு. அந்த ஊர் விட்டு போகும் பொழுது அவர் சொல்றாரு சீடர்களோட, இந்த ஊர் மக்கள் சுகமா சந்தோஷமா இங்கேயே தங்கணும், நல்லபடியா இருக்கணும் ஊர் மக்கள் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. கொஞ்ச தூரம் போன பிறகு சீடர்கள் கேக்குறாங்க, என்ன சுவாமி நீங்க அந்த ஊர் மக்கள் நல்லவங்க, புத்திசாலி, அவங்களுக்கு போய் அப்படி சொல்லியிருக்கீங்க, இவங்க பார்த்தாக்கா மூர்க்கர்கள், இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குரு சொல்றாரு, நம்ம ஃபர்ஸ்ட் போன ஊர் மக்கள் புத்திசாலி தான், எல்லாமே நல்லா கேட்டிருக்காங்க, நல்ல விஷயங்கள் தெரிஞ்சவங்க, ஞானம் தெரிஞ்சவங்க ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அவங்க ஊரா போயிட்டு எல்லோருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லணும், வீட்டுல உட்கார கூடாது. அதனாலதான் எல்லோரும்
பிரிஞ்சு போகணும்னு சொல்லியிருக்கேன். இரண்டாவது ஊர் பார்த்தோம்னாக்கா எல்லோருமே மூர்க்கர்கள், எதுவுமே தெரியாது. அவங்க வேற வேற ஊருக்கு போனா ஆபத்து, பிரமாதம். ஆபத்தான விஷயத்துக்கு அவங்கள விட்டுடக்கூடாது. அதனாலதான் ஊர்லோவே நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு மூர்க்கர் வெளிய உலகத்துக்கு வந்தா இன்னும் நிறைய மக்களை கெடுத்துருவாங்க. அத போல நம்ம புத்திசாலியா இருக்கிறவங்க, ஞானம் தெரிஞ்சவங்க, தியானம் தெரிஞ்சவங்க வீட்டுல உட்காராமலே எல்லோருக்கும் இந்த விஷயங்களை கொண்டு போகணும். அப்படி ஒரு விடாமுயற்சியோட கொண்டு போற மகாவதார் டிவி அவர்களுக்கு, டீமுக்கு, பழனியப்பன் சாருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு போலாம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மேடம். நன்றி மேடம். தேங்க்ஸ். இங்கே நம்ம 2 கான்செப்ட் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணலாம் மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் பத்ரிஜி சொன்ன ஞான நவரத்னங்கள் அது பார்க்கலாம். ஆத்மே பரபிரம்மம், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 3 விஷயங்கள். அடுத்தது 4 விஷயங்கள். கடைசிது 2 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம உணர வேண்டிய விஷயங்கள் 3 இருக்கு. இது ஆத்மே பரபிரம்மம், ஜீவுடே தேவுடு, தட் இஸ் ஜீவனே தேவன், தேகமே தேவாலயம். அடுத்தது சுவாசே குரு, சமயமே சாதனா, பொறுமைதான் முன்னேற்றம், அனுபவம் தான் ஞானம். கடைசி 2 பார்த்தா தானமே தர்மமும், தர்மமே புண்ணியமும். இந்த 9 பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஜீவனே தேவன். ஃபர்ஸ்ட் அகம் பிரம்மஸ்மி, தட் இஸ் ஆன்மே பரமாத்மா. அடுத்ததுதான் ஜீவனே தேவன், ஆத்மே பரமாத்மா. அப்படின்னா இது உத்தரகீதையில நம்மளுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சோ ஹம் அப்படின்னா சா அகம், தட் இஸ் அதுவே நானு. அதுவே அப்படின்னா என்ன? மூல சைத்தன்யம், பகவான், ஆல் தட் இஸ் சா அகம் சோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அது வேறு கிடையாது, நான் வேறு கிடையாது. அன்னமாச்சாரிய கூட சொல்லியிருக்காங்க, பரமாத்மா பரமாணு ரூபா, தட் இஸ் பரமாத்மா நுண்ணியமான அணுக்களில் கூட அவர் தான் இருக்காரு, அவருடைய சக்தி தான் இருக்குது அப்படின்னு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லியிருக்காரு, சர்வ அந்தர்யாமி, அனைத்துக்குள், அந்தர்யாமி உள்ள மறைந்து இருக்கிறாரு. அப்போ நம்ம யாரு அப்படின்னாக்கா ஆத்மே பரபிரம்மம். இங்கே சோ ஹம் அப்படின்னா திருப்பிட்டோம்னா ஹம்சா. ஹம்சான்னா என்ன? சுவாசம். சுவாசத்தை பிடிச்சுக்கிட்டோம்னா சுவாசே குருவா,
நம்மளுக்கு வழிகாட்டி நமக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவை உணர வைக்கும். இன்னும் கூட சொல்லியிருக்காங்க, பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. தட் இஸ், அதுவும் பூர்ணம், இது பூர்ணம். எப்படி அது பூர்ணம் இது பூர்ணம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுல சின்ன பசங்க இருப்பாங்க, நம்ம இருப்போம், நம்மளுடைய பெற்றோர்கள் கூட இருப்பாங்க. யாரு கிரேட் யாரு கம்மி அப்படின்னா எதுவும் இல்லை, எல்லோரும் சமம்தான். அவங்களுடைய நிலைகள் தான் சேஞ்ச் ஆகும் கொஞ்சம். ஆனா அந்த உறுப்புகள் உடல்கள் அனைத்தும் இருக்கு. சின்ன பசங்களுக்கும் உடல் இருக்கு, புலங்கள் இருக்கு, கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பார்வை, கிட்னிஸ் எல்லாமே அதுக்கும் இருக்கு, நமக்கும் இருக்கு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் வளரணும், அவ்வளவுதான். அதே போல நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்ந்து நான் பரமான்மா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். பரமான்மா தான், ஆனா தெரிஞ்சுக்கணும், அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். பசங்க கூட சின்ன வயசுல எல்லாமே இருந்தா கூட நான் யாரு, குழந்தை பருவத்துல நாம மனிதனா விலங்கா அதுவா இதுவா தெரியாது. அதுக்கு வளர்ந்ததான் அதுக்கு தெரியுது. அத போல நமக்கு கூட வளர வளர நான் பரமான்மா அப்படின்றது தெரிஞ்சிடும். அதே போல நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. தட் இஸ், சூன்யத்துக்கு சூன்யம் பிளஸ் சூன்யம் சூன்யம், சூன்யம் மைனஸ் சூன்யம் சூன்யம், சூன்யம் இன்டு சூன்யம் சூன்யம், 0 into 0 0, 0 plus 0 0, 0 minus 0 0, எல்லாமே பூர்ணம். அதனால அத வேறு கிடையாது, நம்ம வேறு கிடையாது. ஒரு மாவு இருக்கு, ஒரு சப்பாத்தி மாவு இருக்கு, பிசைஞ்சு வச்சிருக்கிறோம். அதில் இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்தோம். அந்த பிசைஞ்ச மாவுலோ என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அதுல இருந்து எடுத்த ஒரு சின்ன உருண்டுக்கு அதே குவாலிட்டிஸ் இருக்கும். சைஸ் தான் மாறிடுச்சு, எதுவுமே மாறாது. அத போல இந்த ஆன்மா அந்த பரமான்மா ஒண்ணுதான். இன்னும் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு தானி இருக்கு, அந்த தான்ல ஒரு பிட்டு கட் பண்ணி இருக்கிறோம். அந்த தான்ல என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அந்த கட் பண்ண துண்டுல கூட அதே குவாலிட்டிஸ் இருக்கு. இங்கே ஒரு துண்டா வந்தோம், பட் அதே குவாலிட்டிஸ் இருக்கும், எதுவும் மாறாது. அதனால அந்த பரமான்மாவில் இருந்து ஒரு ஆன்மாவா வந்த இந்த ஜீவான்மா ஆத்மே பரமாத்மா. இன்னும் கூட நமக்கு சொல்லியிருக்காங்க, தேகோ தேவாலய ஜீவோ தேவோ சனாதன தஜேத ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையே. அப்போ நம்ம ஏன் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னாக்கா, நம்ம ஒரு 2 days பேக் தெரிந்து கொண்டோம்னு நினைக்கிறேன். இது
சிருஷ்டி சிருஷ்டி வருது, ஆன்மா வருது, பரமான்மாலிருந்து. இப்படி வரும் பொழுது இந்த ஆன்மாவுக்கு 24 தத்துவங்கள் வருது. இயற்கையோட சேரும் பொழுது எப்பொழுது 24 தத்துவங்கள் வருதோ தான் பரமான்மா அப்படின்றது அவ மறந்து போறா, மாயாவில் விழுவுறா. அந்த 24 தத்துவங்கள் அதுக்கு சக்தி கொடுக்கறது கூட அந்த பரமான்ம சக்தி தான். பஞ்சபூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், மனோபுத்தி சித்தாஹங்காரங்கள், இது அனைத்துக்கும் 24 தத்துவங்களுக்கும் சக்தி கொடுக்கிறது ஆன்மாதான். ஆனா 24 தத்துவங்களோட ஆன்மாவை உணர முடியாது. இதுதான் பாயிண்ட். பஞ்சபூதங்களால ஆன்மாவை உணர முடியாது. பஞ்ச கர்மேந்திரியங்களால ஆன்மாவை உணர முடியாது. பஞ்ச ஞானேந்திரியங்கள் புலங்களால உணர முடியாது. தன்மாத்திரங்கள், தன்மாத்திரங்கள்னா மக்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, அது கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கண் இருந்தா புலன், கண்ணுக்கு பார்வை இருந்தா அது தன்மாத்திரம். காது இருந்தா அது புலன், காது கேட்கிற சக்தி இருந்தா அது தன்மாத்திரம். தட் இஸ் பார்வை, கேட்பது, ருசி, இதெல்லாம் தன்மாத்திரங்கள். அப்போ அந்த பஞ்ச தன்மாத்திரங்களோட தெரிஞ்சிக்க முடியாது. மனம், புத்தி, சித்தம், அகம், இந்த அந்த கரணங்கள் 4 மூலமா கூட ஆன்மாவை தெரிஞ்சிக்க முடியாது. 24 தத்துவங்களுக்கு அப்பால் பட்டி இருக்கும் பொழுது மட்டுமே ஆன்மாவை உணர முடியும். தட் இஸ் அனைத்தும் தாண்டி அப்போ நம்ம ஆன்மாவை உணர முடியும். இன்னும் ஈஸியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வெங்காயம் இருக்கு. வெங்காயம் உரிச்சிட்டே போனாக்கா கடைசியில என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காது. அதுதான் ஆன்மா. அந்த கண்ணுக்கு புலப்படாதது, வெறும் உணர முடியும் அந்த சூன்யம், அதுதான் ஆன்மா, அதுதான் பரமான்மா. ஆனா அதுதான் இந்த படைத்தலுக்கு மூலம். அனைத்து சிருஷ்டி சூன்யத்தில் இருந்துதான் வருது. இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது வரையணும் அப்படின்னா பேப்பர் காலியா இருக்கணும், அப்போதான் வரைய முடியும். அத போல சூன்யத்தில் இருந்துதான் மொத்த சிருஷ்டே வருது. சிருஷ்டி தாண்டி போனா நம்ம சிருஷ்டி கர்த்தாவை தெரிஞ்சுக்க முடியும், பரமாத்மாவை உணர முடியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஜீவனே தேவன். தட் இஸ், இந்த ஜீவன் யார் இருக்கிறாரோ இவருதான் தேவன். தட் இஸ் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே இருக்கிறாங்க. உயிர் இருந்தா சிவம், உயிர் இல்லைன்னா சிவம் அப்படின்னு சுலபமா சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. ஆதிசங்கரர் சொன்னது, தேகோ தேவாலய புரோக்தோ ஜீவோ தேவ சனாதனா. இந்த ஜீவன் தேவன் ரொம்ப புராதனமானவர். அவரு பிறப்பு இறப்பு இல்லாதவன். அதனாலதான் சனாதனம் புராதனம் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கிறவர் அப்படின்னு சொல்றாங்க மகான்கள். அதனால நம்ம தான்
கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஞானம். இதுக்கு நமக்கு உத்தர கீதையில சொல்லியிருக்காங்க, அனந்த சாஸ்திர பகுவேதி தவ்யம் அல்பஸ்ச காலோ பகுவஸ்ச விக்னாஹ யஸ்ஸார பூதம் ததுபாசித்தவ்யம் ஹம்சோ யதா க்ஷீரம் இவாம்பு மிஸ்ரம். சாஸ்திரங்கள் நிறைய இருக்குது. எத்தனை சாஸ்திரங்கள் இருக்குது. வாஸ்து சாஸ்திரம், ஜோதிஷ்ய சாஸ்திரம், அந்த சாஸ்திரம், மனு சாஸ்திரம், இந்த சாஸ்திரம், நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு. அனந்த சாஸ்திர பகுவேதி தவ்யம். ஆனா அல்பஸ்ச காலோ பகுவஸ்ச விக்னாஹ, மனிதனுடைய ஆயுள் கம்மி, மனிதனுக்கு இருக்கிற சமயம் கம்மி, தடங்கள் ஜாஸ்தி இல்லையா? நமக்கு வேலைகள், பிரச்சனைகள், சேலஞ்சஸ், பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. தடங்கள் ஜாஸ்தி, சமயம் கம்மி. அதனால ஹம்சோ யதா க்ஷீரம் இவாம்பு மிஸ்ரம் யஸ்ஸார பூதம் அப்படின்னா சிரேஷ்டமானது, குவாலிட்டியானது. குவாலிட்டியான ஞானத்திற்காக என்ன பண்ணணும்? ஒரு அன்னப்பறவை போல பால் ஊத்தினா அதிலிருந்து அது பால் மட்டும் எடுத்து தண்ணியை விட்டுடும். அத போல சிரேஷ்டமானது, சாரமானது, குவாலிட்டியான ஞானத்தை எடுத்து மற்றது விட்டுடணும். அன்னப்பறவை போல நான் கடவுள் அப்படின்னு சொல்ற புக்ஸ் படிக்கணும், அப்படின்னு தெரிய வைக்கிற கிளாஸஸ் கேட்கணும். நான் கடவுள் அப்படின்னு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது நான் கடவுள் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அதனால அனந்த சாஸ்திரம், எத்தனை சாஸ்திரங்கள் இருந்தா அதுல சரியான புக்ஸ் படிக்கணும். ஒரு பகவத்கீதை இருக்கு, உத்தர கீதை இருக்கு, வசிஷ்ட கீதா ராமருக்கு வசிஷ்டர் சொன்னது இருக்கு, அஷ்டாவக்ர கீதை அஷ்டாவக்ர மகர்ஷி ஜனக மகாராஜுக்கு சொன்ன அஷ்டாவக்ர கீதை இருக்கு. இந்த எல்லா புக்ஸ்ல நம்ம தான் ஆன்மஸ்வரூபம், நம்ம தான் கடவுள் அப்படின்ற விஷயங்கள் கிளியரா விதவிதமா நம்மளுக்கு புரிய வச்சிருக்காங்க. தேகோ தேவாலயா அடுத்தது, தட் இஸ் கடவுள் நிவசிக்கிற இடத்தை என்ன சொல்றோம்? தேவாலயம் அப்படின்னு சொல்றோம். ஒரு கல்லுக்கு பிராண பிரதிஷ்டை செய்து கோயில்ல வச்சாலே அது தேவாலயம். சொல்லும் பொழுது உண்மையான சத்தியமான கடவுளே நம்முடலில் தங்கி இருக்கும் பொழுது இந்த தேகம் தேவாலயம். அதனால இந்த உடலை எப்படி பார்த்துக்கணும்? தேவாலயம் மாதிரி பார்த்துக்கணும், கோயில் போல பார்த்துக்கணும். இதுல அசைவம் போடக்கூடாது. ஏன்னா கடவுளுக்கு அசைவம் நம்ம பிரசாதமா கொடுக்க மாட்டோம். அதனால இந்த உடலை நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஏன்னா கடவுள் தங்கி இருக்கிறாரு. தேகோ தேவாலயா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த 3 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? சுவாசே குருவு சாதனா பிரகரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தட் இஸ் பிராக்டிஸ் செய்த விதம். சுவாசே குருவு. சுவாசா யாரு அப்படின்னா பரமான்மா நமக்குள் சுவாச ரூபத்தில் இருந்து சோஹம் உள்ளுக்கு போறாரு. உள்ள தேடி கிடைக்காமலே வெளியே வராரு. எப்பொழுது சுவாசத்தை கவனிக்கிறோமோ சுவாசம் தாங்குள்ள தன்னை தேடி
தன்னை கண்டுபிடித்து தன்னோடையே இணைந்து தானா வாழுவது. பரமான்மா சுவாச ரூபத்தில் இருந்து தானா வாழுவது. எல்லாத்துக்கும் அவரே வழி கொடுக்கிறாரு. தன்னை தான் தேடிக்கொண்டு இருக்கிறாரு. அதுதான் சுவாசம். அதனால அந்த சுவாசத்தையே பின்பற்றி போகும் பொழுது உள்ளே இருக்கிற பரமான்மாவை சந்திக்க முடியும். பரமான்மா நிலையில் இருக்க முடியும். அந்த திறமைகளோட இருக்க முடியும். பரமான்மாவா வாழ முடியும். அதனால சுவாசே குரு, மற்றது எதுவும் தியானமே கிடையாது. இதுக்கு நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணியிருக்காங்க. புத்தர்ல இருந்து பத்ரிஜி வரை என்று இப்போ கூட நிறைய பேரு அத பத்தி சிந்திக்கிறாங்க, ஆராய்ச்சி செய்யறாங்க. சுவாசே குரு. அடுத்தது சமயமே சாதனா. நம்ம எதா ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னா நம்ம எது கேபிட்டலா வைக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய சமயத்தை தான் ஒதுக்க வேண்டும். நான் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ சமயத்தை ஒதுக்கினாதான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பயிற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும். ஏதா ஒரு விஷயத்துக்கு டைம் கொடுத்தாதான் முடிஞ்சிடும். தட் இஸ் நம்மளுடைய சமயத்தை எப்படி யாருக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா உலகத்துக்கு கொடுக்கிறோம், குடும்பத்துக்கு கொடுக்கிறோம், தேவையற்ற விஷயங்களுக்கு கொடுக்கிறோம். அதனால அத கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு நமக்கு ஒதுக்க வேண்டும். சமயமே சாதனா. அடுத்தது பொறுமைதான் முன்னேற்றம். பொறுமை இல்லைன்னா நம்ம முன்னேற முடியாது. கொண்டு படிக்கணும், புரிஞ்சிக்கணும், செயல்பாடுக்கு கொண்டு வரணும். அப்படின்னாக்கா நான் கடவுள்ன்றது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்கா அதுல என்னென்ன வரதோ நம்ம பொறுமையா அவற்றை தாண்டறதுக்கு முயற்சி பண்ணணும். உட்காரும் போது நம்மளுடைய எத்திரிக் பாடியில கர்ம கிளியர் ஆகும்போது பெயின்ஸ் வரும். பொறுமையா உட்காரணும். நமக்குள்ள தேவையற்றது காலி ஆகும்போது, ஞானம் வரும்போது கொஞ்சம் வலிக்கும். அத பொறுமையா நம்ம தாண்டி விடணும். பசங்க படிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் பரீட்சை பாஸ் பண்ண முடியும். அதுக்கு சோம்பல் இருக்கக்கூடாது. அது தாண்டணும். கண்டிப்பா முன்னேற்றம், வளர்ச்சி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப். நெக்ஸ்ட் அனுபவமே ஞானம். தட் இஸ் நம்ம ஞானம்னா படிக்கிறது இல்ல, கேட்கறது இல்ல, அது செயல்பாடுக்கு கொண்டு வரும் பொழுது அதனுடைய ரிசல்ட் எதை இருக்குதோ அதுதான் ஞானம், அனுபவ ஞானம். இது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பொரியல் நல்லா இருக்குது, வெஜிடபிள் புலாவ் அப்படின்னு கேட்போம். எப்படி பண்ணணும்ன்றது படிப்போம், பார்ப்போம். ஆனா அது வெஜிடபிள் புலாவ் ஆகாது. நம்ம பஜாருக்கு போய் அந்த பொருட்கள் கொண்டு பொறுமையா சமைச்சு சாப்பிட்டா அதுதான் அனுபவ ஞானம். அதனால சொல்றது கிடையாது, பார்க்கறது கிடையாது, கேட்கறது கிடையாது. செயல்பாட்டுக்கு கொண்டு செய்து அதனுடைய ரிசல்ட் பார்த்தா அதுதான் அனுபவ ஞானம். அவற்றை அனுபவித்தால். அதனால எதுவும்
பேச்சு கிடையாது, கிளாஸஸ் கிடையாது, பிராக்டிகாலிட்டி. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய 2 விஷயங்கள் என்ன? இவ்வளோ ஞானம் தெரியுது, இப்போ என்ன பண்ணணும்? தானமே தர்மமும். தானம் பண்ணணும். தானம் என்ன தானம் பண்ணணும்? எத்தனை பிறவிகளோ நம்ம விதவிதமான பௌதீக தானங்கள் செய்வதால ஆன்மீகத்துக்கே வர முடியுது. நம்ம 6 சித்தாந்தம்ல தெரிஞ்சுக்கிட்டோம். யோக சித்தாந்தம், தியானத்துக்கு வரணும், யோகத்துக்கு வரணும், அந்த துவாரங்கள் திறக்கிறதுக்கே நிறைய பிறவிகள்ல நம்ம புண்ணியம் பண்ணி இருக்கணும். அது செய்து இங்கே வந்ததால நம்ம இப்போ ஆன்மீகமா தியானத்தை, ஞானத்தை அளிக்கணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். அதற்காக தான் வந்திருக்கோம். எவ்விதமா கொடுக்கலாம்? தன், மன், தன். நமக்கு எப்படி முடியுதோ இந்த உடலால எல்லோருக்கும் பிரச்சாரம் பண்ண முடியும். மன் அப்படின்னா திட்டம் போட்டி அந்த நிகழ்ச்சிகள் செய்யறது. தன் எதுவும் முடியலையா, செய்யறவங்களுக்கு காசு கொடுத்து சகாயம் பண்ணணும். அவங்க செய்யற வேலைகளில் அன்னதானம் கொடுக்கறது, பேம்ப்ளெட்ல பிரிண்ட் பண்றதுக்கு, மற்ற விஷயங்களுக்கு நம்மளால செய்ய முடியாது, செய்யலாம். இது தானமே தர்மமும். தானம் கொடுக்கறது நம்மளுடைய கடமை. கடமை அப்படின்னா எதுக்கு அப்படி சொல்றோம்? நம்ம பசங்களை பெத்தி இருக்கிறோம், அவங்கள பார்க்கணும், அது நம்மளுடைய கடமை. நம்மளுடைய பெற்றோர்கள் பார்க்கறது நம்ம கடமை, நம்ம குடும்ப கடமை பார்க்கிறோம். ஆனா நம்மளுக்கு பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் வருது. தேத்வம் புக்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி ஏவம் த்ரயீ தர்மம் அனுப்பிரபன்னா கதாகதம் காம காமா லபந்தே. தட் இஸ், இங்கே உடல் விட்டு ஸ்வர்கலோகத்துக்கு போகும் பொழுது க்ஷீணே புண்ணிய, நம்மளுடைய புண்ணியம் முடிஞ்சு போன பிறகு மர்த்தியலோகம் பூ உலகத்துக்கு திரும்பி வரணும்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக வரணும்? ஏவம் த்ரயீ தர்மம், 3 கடமைகள் உள்ளது. ஒண்ணு உடல் தர்மம், உடலை நல்லா பார்த்துக்கணும், உடல் தர்மம். 2வது குடும்ப சமூக தர்மம். அப்படின்னா நம்ம குடும்பத்தை பார்க்கிறோம், அதுவே போல சமூகத்தையும் பார்க்கணும். சமூக கடமை, சமூக தர்மம் இருக்குன்னு சொல்றாங்க. அத முடிக்கிறவருக்கும் மறுபடியும் வரணும். 3வது ஆன்ம தர்மம். அது இந்த 3 தர்மங்கள் நம்மளுடைய கடமை. ஏவம் த்ரயீ தர்மம் அனுப்பிரபன்னா கதாகதம். அகத்தான்னா போறது, கத்தான்னா வரது. கதாகதம் காம காமா லபந்தே. காமம் கோரிக்கைகள் அகாமம் ஆகிறவருக்கும், கோரிக்கைமற்ற நிலை வரவருக்கும் வர வேண்டியதுதான் அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. அதனால தானமே தர்மமும் நம்மளுடைய கடமை. ஏன்னா நம்ம அனைத்தும் இந்த சொசைட்டியிலிருந்து தான் வாங்கி வச்சிருக்கிறோம், எடுத்திருக்கிறோம். லாபங்கள் பாலிலிருந்து, படிப்பிலிருந்து, தொழிலிருந்து, என்ஜாய்மெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கிறது சமூகம்தான். அந்த சமூகத்திற்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கு. தானமே தர்மமும்.
தர்மமே புண்ணியம். நம்மளுடைய கடமை நம் செய்யறது தான் புண்ணியம். அதனால தானமே புண்ணியம்னு சொல்லல, தானமே தர்மமும் தர்மமே புண்ணியமும் சொல்லியிருக்காங்க. இந்த 9 விஷயங்கள், தட் இஸ் ஞான நவரத்னங்கள், நமக்கு குருஜி கிளியரா எளிமையா சொல்லி கொடுத்திருக்காங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட மேடம் நெட் இஷ்யூ மேடம். ஏன் சார் proceed madam, net issue. Please proceed. Net issue, கட்டா? internet issue. ஆமா சார், proceed ஆமா madam. சார். பேசுங்க. எஸ் சார், ஆயிடுச்சு. Madam? 9:17 madam. ஆயிடுச்சு சார். கட் ஆயிடு. ஓகே ஓகே சார், எஸ் மேடம். ஓகே சார், ஓகே ஓகே மாஸ்டர்ஸ். Please proceed madam. கிட்டத்தட்ட நமக்கு 17 ஆயிடுச்சு. எஸ் மேடம், இன்டர்நெட் இஷ்யூ மேடம், நெட் ஓகே இஷ்யூ. சார், ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். ஓகே சார். எண்ட் பண்ணிடுங்க நமக்கு மாஸ்டர். 9 கான்செப்ட் முடிஞ்சிச்சு சார். மாஸ்டர்ஸ் பேசலாம்னா பேசலாம், ஷேரிங் பண்ணலாம்னா ஷேரிங் பண்ணலாம். ஏன்னா இன்னொரு கான்செப்ட் எடுத்தா டைம் நெட் இஷ்யூ மேடம். சார். நான் போன்ல வரவா சார்? போன்ல கனெக்ட் பண்ணிடுவா சார்? தேங்க்யூ சார். ஜெய் பிரகாஷ் மேடம். ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். இன்டர்நெட் இஷ்யூ மேடம். சார் மேடம் கேக்குதா சார்? பேசுங்க. எஸ் மேடம். ஓகே மாஸ்டர்ஸ், நீங்க ஷேர் பண்றீங்களா? ஏதாவது டவுட்ஸ் கேக்குறீங்களா? சார் போன்ல வரவா? போன்ல வரவா சார்? போன்ல கனெக்ட் ஆயிடுது சார். ஒரு செகண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எஸ் மேடம், எஸ் மேடம், எஸ் மேடம். ப்ளீஸ் மேடம். மாஸ்டர்ஸ் ஒரு நிமிஷம் மேடம், ஜாயின் பண்றாங்க. போன்ல இன்டர்நெட் இஷ்யூ இருக்கு. கண்டினியூ மேடம். Please proceed madam. Yes madam. Okay. Yes madam. வீடியோ தேவையில்ல, பேசுங்க மேடம். ஓகே. எஸ் மேடம். ப்ளீஸ் பேசுங்க. வீடியோ நாட் ரிக்வயர்ட். எஸ். எஸ் மேடம். மேடம் நான் ஒரு 2 மினிட்ஸ் பேசுறேன் மேடம். எஸ் சார், பேசுங்க சார். மாஸ்டர் திரும்ப சித்ரா தேவி கையை எஸ் மேடம். மாஸ்டர் திரும்பதி சித்ரா தேவி கையை வைத்துள்ளாங்க. அவங்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்குறேன். சித்ரா தேவி மேடம், நீங்க பேசுங்க மேடம். காலை வணக்கம். பேசுங்க. காலை வணக்கம் சார். மேம் காலை வணக்கம் மேம். காலை வணக்கம் மேம். ரொம்ப அதாவது
நீங்க சொன்ன அத்தனை கான்செப்டும் ரொம்ப அருமையா இருந்தது. 9 கான்செப்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஞான நவரத்னங்கள் நம்ம பத்ரிஜியோட புக்கு அது. ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா நீங்க வந்து பிராக்டிக்கலா எங்களுக்கு சொல்றீங்க. தியரியா சொல்லாம பிராக்டிக்கலா சொல்றதுனால, அந்த பிராக்டிக்கலா அப்படியே நம்மளும் அப்ளை பண்ணணும். உங்களோட அந்த இது அனுபவபூர்வமா வரும்போது, அந்த அனுபவத்த நானும் ஃபாலோ பண்றேனோ அப்படின்னு ஒரு இது மேம். அதுல வந்து நான் வந்து நீங்க போன செஷன்ல எடுத்த அந்த கோஷங்கள்ல வந்து 1ல மட்டும் நான் ஆப்சன்ட்ல இருக்கேன். விஸ்வமய கோஷத்துல மட்டும் நான் வந்து விஞ்ஞானமய கோஷத்துல மட்டும் நான் ஆப்சன்ட்ல இருக்கேன். ஓ, ஓகே. அத நான் எடுத்துக்கிட்டேன் இப்ப. நீங்க அன்னைக்கு சொன்னதுல இருந்து ஒரு கான்செப்ட எடுத்து நான் புக் ரீடிங் யோக பரம்பரை அப்படிங்கிற புக்கு நான் ஃபாலோ படிச்சேன். அது மாதிரி நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் வந்து எனக்குள்ள எடுத்துக்கிட்டு நான் அப்ளை பண்றேன் மேம். அதான் உங்க செஷன் நான் விடவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு கூட நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிறோம், அப்புறம் கேட்கிறோம். அத செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்னா நம்ம வந்து நிறைய அத செயல்பாட்டுல கொண்டு வரும்போது தான் அதுல கிடைக்கிற நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் மேம். ரொம்ப அற்புதமா இருந்தது உங்களோட ஒவ்வொரு மெசேஜுமே. அப்புறம் அழகா சொன்னீங்க, தானமே தர்மம், தர்மமே தான் புண்ணியம். இதுக்கும் அழகான எக்ஸாம்பிளோட சொன்னீங்க. ஆரம்பத்துல அந்த ஒரு கிராமத்துல வந்து எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஒருத்தர் போய் இருந்தாரு அந்த கிராமத்துல, வெளியில போகக்கூடாது, நீங்க வெளியில சொன்னாரு, நல்லவங்கள வெளியில சொன்னாரு, அந்த மூர்க்கர்களை அங்கேயே இருங்கன்னு சொன்னாரு. அந்த கான்செப்ட்ல இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. உங்களோட எல்லா கருத்துமே என்னோட லைஃப்க்கு ரொம்ப ஒரு அப்ளை பண்ணி நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். உங்களோட ஸ்பீச் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மகா அவதார் ஃபவுண்டேஷன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மேம். தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மாஸ்டர் திருமதி சித்ராதேவி மேடம். அடுத்ததாக மாஸ்டர் திரு நடராஜன் சார், காலை வணக்கம் சார். பேசுறீங்களா சார்? மாஸ்டர் திரு நடராஜன் சார், மாஸ்டர் திரு சிவகுமார் கையை உயர்த்தினால். கேக்குதுங்களா சார்? ஆம், கேக்குது சார், பேசுங்க சார். காலை வணக்கம் சார். நல்ல அருமையான செஷன் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா தான் இருந்தது. அதாவது இந்த 9 கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த நவரத்னங்கள் அது அந்த கிராமத்துல இந்த கதை சொன்னீங்களா, அது ரொம்ப எனக்கு ரொம்ப மனசு பிடிச்சிருக்குது. அதாவது வந்து எல்லா விவரம் தெரிஞ்சவங்க இவங்க எல்லாம் வந்து எல்லாருமே இந்த ஊரை விட்டு போனோம் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அது எல்லா விவரம் தெரிஞ்சு ஊரை விட்டு போயிட்டேன். அப்புறமா பார்த்தாது அவங்க தகவல் தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்க எல்லாம் போய் சொல்லணும், ஊர் உள்ளவே இருந்து இந்த ஞானத்தை இது உள்ளவே அடக்கக்கூடாது, வெளியே எடுத்துட்டு போனோம் அப்படின்ட்டு. அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அந்த மூர்க்கருங்க எல்லாம் வந்து வெளியே போனாக்க மானம் கட்டுடுவாங்க, அதனால இவங்க எல்லாம் இந்த உள்ளவே இருக்கட்டும் அப்படின்ட்டு. அது ரொம்ப நல்லா இருந்தது மேடம். ரெண்டாவது கடைசியா நீங்க சொன்னது வந்து, அதாவது இந்த சமூகத்துல நம்ம எதை பெற்றோமோ அதெல்லாம் நம்ம சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த 9 கான்செப்ட் ரொம்ப சிறப்பா இருந்தது மாஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி மாஸ்டர். நன்றி. வணக்கம் மாஸ்டர். நன்றி மாஸ்டர். திரு நடராஜன் சார், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி, வேலூர். நன்றி சார். அடுத்ததாக மாஸ்டர் திரு சிவகுமார் சார், மாஸ்டர் திரு கண்ணன் சுப்பிரமணியம் சார், பேசுறீங்களா சார்? உங்க டவுட்டு கேளுங்க, உங்களுடைய எண்ணங்களையும் பகிருங்க. மேடம், நான் ஒரு 2 மினிட்ஸ் பேசுறேன் மேடம். ஒன்லி 2 மினிட்ஸ். 2 மினிட்ஸ் நான் பேசுறேன் மேடம். மாஸ்டர்ஸ், இந்த மாசம், அதாவது ஆகஸ்ட் மாசம் பேட்ச் 17 மிக சிறப்பாக நடந்தது. ஒரே ஒரு குறிப்பு கூற விழுகிறேன் நண்பர்களே. அதாவது முதல் வாரத்தில் வந்து மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம் அவர்கள் வந்து மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ், பல பிறவிகள் பல குருக்கள் என்ற தலைப்பிலும், அடுத்தது மௌன மகா விஞ்ஞானம் என்ற தலைப்பில் மாஸ்டர் திரு ஸ்ரீலேகா மேடம் தாராபுரம் பழனியிலிருந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 உரையாற்றினார்கள். அடுத்தது வெள்ளிக்கிழமைகளில்
ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் பிரின்சிபல்ஸ் பார்ட் 1 முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள். அதில் வந்து வயிறு மற்றும் ஸ்பிளீன் என்று சொல்லக்கூடிய மண்ணீரல் பற்றி நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா உரையாற்றினார்கள். அடுத்ததாக சனிக்கிழமைகளில் ஸ்பெஷல் ஈவெண்ட் சிறப்பு நிகழ்ச்சியில் லா ஆஃப் அட்ராக்ஷன் மற்றும் லா ஆஃப் அக்செப்டன்ஸ் என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி ஸ்ரீனிஜா மேடம் பெங்களூர்ல இருந்து உரையாற்றினார்கள். அடுத்தது மீண்டும் 2வது வாரத்தில் மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம் அவர்கள் ஆன்மீக ஞானம் கொடுத்தார்கள். அடுத்ததாக 3வது வாரத்தில் மகா வாக்கியங்கள் பார்ட் 1 பார்ட் 2 என்ற தலைப்பில் மாஸ்டர் திரு பிபிஜி ராஜு ஐயா அவர்கள் கொடுத்தார்கள், ஆன்மீக ஞானம் கொடுத்தார்கள். அடுத்ததாக வர்ண ஆசிரம தர்மங்கள் பார்ட் 1 பார்ட் 2 என்ற தலைப்பில் மாஸ்டர் திரு பிவிஜி ராஜு ஐயா அவர்கள் விஸ்டம் ஷேரிங் கொடுத்தார்கள். அடுத்ததாக கடைசியாக இந்த வாரத்தில் நமது சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசாந்தி மேடம் அவர்கள் பௌர்ணமி அண்ட் மௌனம், சோல் அண்ட் 14 layers மற்றும் 9 கான்செப்ட்ஸ் என்ற தலைப்பில் உரையாற்றினார்கள். நேற்றைக்கு வந்து சோல்ஸ் நேச்சர் ஆன்மாவின் இயல்பு என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம் அவர்கள் உரையாற்றினார்கள். அனைத்து நமது சீனியர் மாஸ்டர்களுக்கும் அவர்களுடைய அருமையான விஸ்டம் ஷேரிங்கிற்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக அமைந்தது இந்த மாதம். மாஸ்டர்ஸ், தொடர்ச்சியாக நமது நேற்று நான் மேடமிடம் சொல்ல வேண்டும் இருந்தேன், இன்று வந்து இறுதி நாள், கொஞ்சம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்று. இருந்தாலும் அவர்கள் வந்து வெளியூர் பயணத்தில் இருந்ததால் நான் கொஞ்சம் தயக்கப்பட்டேன், டிஸ்டர்ப் பண்ணவில்லை. இன்று காலையில் சொன்னவுடன் இம்மிடியட்டாக அவர்கள் உடனடியாக ஸ்பான்டேனியஸாக நமக்கு சிறந்த வாழ்த்துக்களை கொடுத்தார்கள். சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசாந்தி மேடம் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்றேன் மேடம். 1 minute மேடம். மாஸ்டர்ஸ், இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதில்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் அனைவரையும் பார்க்க சொல்லி அவர்களையும் இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இந்த நிகழ்ச்சியை பற்றி ப்ராபகேட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் பங்கு பெற்று பயன்பெற வேண்டும். மாஸ்டர்ஸ், இன்று மாலை நிகழ்ச்சி எப்பொழுதும் போல் 9 மணிக்கு தொடங்கும். இன்று மாலை நிகழ்ச்சியில் ஆன்மீக ஞானம் பகிர்தலில் தலைப்பு வியாசரின் மகாபாரதம் பார்ட் 14 என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திரு ஆஸ்ட்ரோ தயானந்தா குப்தா சார் அவர்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து உரையாற்றுவார்கள். மேலும் தியான பயிற்சி எப்பொழுதும் 45 நிமிடங்கள் இருக்கும். இன்றுடன் இந்த பேட்ச் 17 நிறைவுற்றது. ஸோ வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாட்களும் காலை நிகழ்ச்சிகள் கிடையாது. ஆனால் மாலை நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடந்திருக்கும். மீண்டும் காலை நிகழ்ச்சி 1ஆம் தேதி தொடங்கும். ஆனால் பிரம்மமுத்தா சங்கல்ப தியான கூட்டம் டெய்லி காலையில் இருக்கும். பட் இந்த காலை 5:30 to 7:30 நிகழ்ச்சி 1ஆம் தேதி தொடங்கும் என்று பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நல்ல சிறப்பாக நடத்தி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மேடம், சீனியர் மாஸ்டர் மேடம், நீங்க வந்து ஓப்பனிங் செரிமனிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும் மேடம். 1ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆஃப் தி பேட்ச் 18. ஐ ரிக்வஸ்ட் ஒரு 5-10 minutes வந்து ஜாயின் பண்ணி கிவ் யுவர் விஷஸ் மேடம். 1ஆம் தேதி மேடம். எஸ் சார், நான் செக் பண்ணி சொல்றேன். ஐ வில் ரிமைண்ட் யூ. எஸ் மேடம். ஆக்சுவலி சுனிதா மேடம் வந்து பேசுவாங்க. அடுத்ததுல நமது குறிச்சி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் சார் வந்து பேசுவாங்க. இன்னைக்கு 2 பேரும் வர முடியல. அப்புறம் சார் வந்து இன்னும் மேடம் பேச சொல்லுங்கன்னு சொன்னாரு. அதனால தான் ஐ ரிக்வஸ்டட். நீங்க இமிடியேட்டா எங்களுக்கு ரொம்ப விஷஸ் நல்லா கொடுத்தீங்க. தேங்க்யூ மேடம். மாஸ்டர்ஸ், இறுதியாக நான் நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் இந்த பேட்ச் 17 இறுதி நாள் க்ளோசிங் டே செரிமனியில் மிகச்சிறந்த முறையில் நமக்கு ஆசிகள் வழங்கிய நமது சீனியர் மாஸ்டர் திருமதி பிரசாந்தி மேடம் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி. மேலும் 9 கான்செப்ட்ஸ் என்ற தலைப்பில் அவர்கள் நமக்கு ஆன்மீக ஞானம் உரையாற்றுகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை, இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாஸ்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துவிட்டு, மாஸ்டர்ஸ், மீண்டும் பேட்ச் 18 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதில் சந்திப்போம். நன்றி மாஸ்டர்ஸ். அந்த 1ஆம் தேதி நிகழ்ச்சி வந்து லைட்டா டைம் வந்து ஷிஃப்ட் ஆகும். 5:30 மணி என்பது 6 to 7, 6 to 7:30 மாறும். அது அனைவரும் சௌகரியத்துக்காக ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிகழ்ச்சியை க்ளோஸ் செய்கிறேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி.